Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Chennai Samartha Group of Institutions, over 31,651 students placed so far, and the only college in India to win gold at the 124-year-old Culinary Olympics. Vinayaka Mission Salem campusல் 2026-27 ஆண்டுக்கான அட்மிஷன் ஆரம்பம். இப்போதே அழையுங்கள் 1800-258-2929. ஸோ முதலாவதாக ஆனந்த விகடன் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ நான் கொடுக்குற ஃபுல்லாக டேட்டாவே தான் இருக்கும், நீங்கள் நோட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. என்னெங்கெல்லாம் ஃப்ரீயாக போய் படிக்கலாம் அப்படின்னு ஃபாரினில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டிருந்தாங்க. நான் சொல்கிறேன், சில விஷயம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியாவில் யூஜிலேருந்தே உங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ஃப்ரீ தான், சரிங்களா? இன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஜெர்மனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபாலோயிங் 13 years ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். இப்போ நம்ம 12th முடிச்சுட்டு நம்ம காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், ரைட்? பட் ஜெர்மனியில் தே வில் ஃபாலோ 13 years. ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே படிக்கணும். அதை நீங்கள் அந்த 1 year எக்ஸ்ட்ரா படிக்காமல் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் பாஸ் பண்ணியிருந்தால் அந்த 13th year தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக ஜெர்மனியில் அட்மிஷன் வாங்க முடியும் ஜேஇ அட்வான்ஸ் பாஸ் பண்ணியிருந்தால். நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் ஐஐடிஸ் 23 ஐஐடிஸில் 18,160 சீட்ஸாக மொத்தமாகவே இருக்குது, எல்லா சீட்ஸையும் சேர்த்து. ஆனால் லாஸ்ட் இயர் பாஸ் பண்ணது ஒரு 45,000 பீப்புள் ஜேஇ அட்வான்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. 18,160 சீட்டு தான் இருக்குது, ஆனால் பாஸ் பண்ணது 45,000 பேர். அப்புறம் மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் 1 year உட்காந்து ரிப்பீட் பண்ணுறது, இல்லைனா வேறு ஏதாவது கோர்ஸ் போவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்தியாவில் உங்களுக்கு ஐஐடி கிடைக்கலனா ஐஐடியோட ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் எது இருக்குது? டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிச். ஜெர்மனியில் டியூஎம்னு ஒன்று இருக்குது. என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டபிள்யூடிஹெச் ஆக்கன், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டுட்கர்ட். இதே மாதிரி நிறைய TU9 யூனிவர்சிட்டிஸ்னு எழுதி வச்சுக்கோங்க. TU9 யூனிவர்சிட்டிஸ், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ், ஒரு 9 யூனிவர்சிட்டிஸ் சேர்ந்தால் தான் அந்த குரூப்பு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். அங்கே நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் எடுக்க இது பார்க்கலாம். சரி, இன்கேஸ் ஜேஇ அட்வான்ஸ் பாஸ் பண்ணலை, நம்ம என்ன செய்யலாம்? இந்தியாவில் ஏதாவது உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, யூஜிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து இந்தியாவில் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் எடுக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கும் பொழுது இன்கேஸ் செகண்ட் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே, ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கும்போதே ஜெர்மனியில் அட்மிஷன் கிடச்சிருச்சு, நீங்கள் போய் டிசிஏ கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சொல்லலை, சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்க டிசிஏ கொடுக்க மாட்டாங்க. டிசி வேணும்னா நீ மிச்ச ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டிட்டு நீ வாங்கிக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் உங்களுக்கு சேஃபாக இதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏபிஎஸ் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே. அது ஏபிஎஸ்ங்கிறது எல்லா கண்ட்ரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்க சொல்ல மாட்டாங்க, ஒன்லி ஃபார் இந்தியா, சைனா அண்ட் வியட்நாம். ஏன்னா இங்கே நிறைய மெயினாக நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து போலியான யூனிவர்சிட்டிஸ் டிகிரி கொடுக்குறதுனால ஜெர்மன் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் ஒரு 3 யூனிவர்சிட்டி இருக்குது. இதுக்கு நீங்கள் 13 years ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் 13th ஸ்டாண்டர்ட் படிக்க தேவையில்லை, நீங்கள் 12th முடிச்சு டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. பட் இப்போ நீங்கள் எல்லாம் 12th போகிறீங்க, ரைட்? நீங்கள் எல்லாருமே 12th ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு சொல்கிறேன், 3 யூனிவர்சிட்டி சொல்கிறேன். அதோட கேபிட்டல் சிட்டியில் TU வியான் அப்படின்னு ஒன்று இருக்குது. வியன்னா அப்படிங்கிற சிட்டியில் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி வியான், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி கிராஸ், அதுக்கப்புறம் TU லியோபன், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி லியோபன். இந்த 3 யூனிவர்சிட்டிலையும் இங்கிலீஷ் மீடியம் கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த TU லியோபனில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்ஸ் சொல்ல விரும்புகிறேன். மைனிங் இன்ஜினியரிங் இஸ் வெரி வெரி ஃபேமஸ், மைனிங் இன்ஜினியரிங். ஓகே, இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நர்சிங் பற்றி சொன்னாங்க. மெயினாக இன்னொன்று என்ன, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது கண்டிப்பாக சார் இப்போ இன்ஜினியரிங் சார் சொன்ன மாதிரி தாஜ் ஹோட்டல் நடத்தக்கூடிய IHM அவுரங்காபாத், இட்ஸ் அ வெரி வெரி ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன். நம்ம தோனி சாரோட மிஸ்ஸஸ் கூட அங்கே தான் படித்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அவங்க வந்து தே ஹேவிங் அ டைப் வித் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹட்டர்ஃபீல்டு யூகேவோட சேர்ந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் ஹையாக இருக்கும். இல்லை சார் என்னால் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம சென்னையில் தரமணியில் நம்ம ஷெஃப் தாமு சார்லாம் படித்த ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டியூஷன் இருக்குது. IHM தரமணியில் இருக்குது, IHM சென்னைன்னு இருக்குது. அதுக்கு NCHM ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. இது வந்து எல்லா குரூப் ஜேஇன்னு நினச்சோன்னே ஜேஇ மெயின்ஸ் எல்லாம் கிடையாதுமா, அப்படியே பார்க்காதவங்கப்பா. ஜேஇ மெயின்ஸ் கிடையாது, இது NCHM ஜேஇங்கிறது. அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுங்கிறது எது இருக்காது. அதான் சொன்னல, எனி குரூப் வந்து நீங்கள் எழுதலாம், நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது.
அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தால் தமிழக அரசாங்கமே உங்களுக்கு முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்தே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சார் இப்போ நான் 12th படிச்சுட்ருக்கேன், இப்போ நான் ஐஹெச்எம்மில் சேர முடியுமா? ஆல்ரெடி அதோட எக்ஸாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ரைட். இன்னி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்ராய்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ரைட், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஓப்ராய் ஹோட்டல். அவங்க ஒரு காலேஜ் நடத்துகிறாங்க, சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, த ஓப்ராய் சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் நியூ டெல்லியில் இருக்குது. இங்கே போய் படிக்கிறதுக்கு இந்த வருஷம் லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் ஏப்ரல் 30. இதில் படிக்கிறதுக்கு ₹1 கூட ஃபீஸ் கிடையாது. அவங்களே படிக்க வச்சு அவங்களே வேலையும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது நியூ டெல்லியில் இருக்குது, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நர்சிங். ஸோ நர்சிங் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்கன்னா ஒரு ₹2000 அதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்பெண்ட் ஆகும். இதே வந்து நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா 1லேருந்து 1.5 லட்ச ரூபாய்க்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, எய்ம்ஸில் படித்தா எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹600 தான் ஃபீஸ். எய்ம்ஸோட அப்ளிகேஷன் நேற்று முடிஞ்சிருந்துச்சு, மறுபடியும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. மே 10 முடியுது. ஓகே, எய்ம்ஸில் மொத்தம் 1366 சீட் இருக்குது. இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல். எய்ம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நர்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ், எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் ஃபீமேல் மட்டும்தான் எடுக்கிறாங்க. 1366 சீட் இருக்குது. ஃபீஸ் வந்து வெறும் ₹600 தான். சரி, பேராமெடிக்கல் கோர்சஸ் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். மொத்தம் பேராமெடிக்கல் கோர்சஸ் சீட் 725 சீட்ஸ் இருக்குது. ஒரு வருஷத்தோட ஃபீஸ் வந்து ₹300 தான். அப்ளிகேஷன் டேட் வந்து மே 10 அன்னைக்கு முடிய போது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஜெர்மனியை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்ல விரும்புகிறேன். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் ஆகுது. ஃபார் ஜெர்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 அண்ட் ஃபார் ஜாப்பனீஸ் இட் இஸ் 49. அங்கே தான், அதனால தான் இந்த ஆட்டோமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது இந்த 2 கண்ட்ரியில் தான். அதே மாதிரி இப்போ நிறைய இப்போ 2024 தமிழக அரசாங்கம் நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து நிறைய ஃப்ரீ ஜெர்மன் கோர்சஸ்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. நிறைய கேண்டிடேட்ஸ்லாம் ஜெர்மன் கோர்ஸ் கொடுத்து இங்கேருந்து அனுப்பிட்டு இருந்திருப்பாங்க. ரைட், இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 12th முடித்தோன்னே ஜெர்மனியில் மாதம் மினிமம் 40,000 50,000 ரூபா எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹவுஸ் பில்டிங், அந்த கோர்ஸ் பேர் AUSBUILDUNG, ஹவுஸ் பில்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இது எப்படின்னா நீங்கள் நர்சிங் கம்ப்ளீட் ஃப்ரீ எஜுகேஷன் ப்ளஸ் மாதம் மினிமம் 40,000 50,000 ரூபா ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஜெர்மன் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட் ஆஃப் ஜெர்மனி. சரி, இது எப்படி சார் டேரெக்டாக 12th முடிச்சோன்னே எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, 12th முடிச்சோன்னே ஒரு மினிமம் 7 to 8 months நான் சொல்லக்கூடிய கோர்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். A1 லெவல்லேருந்து B2 லெவல். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஹிந்தியில் ஆரம்பிப்பாங்களா, பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் ஃபஸ்ட்டு A1 லெவல்னு சொல்லுவாங்க, அடுத்து A2 லெவல், B1 B2. இந்த B2 லெவல் வரை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இதை வச்சு மினிமம் B1 லெவல் முடித்தா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அங்கே போய் ஜெர்மனியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது, இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது B2 லெவல் இருக்கணும். சரி, இந்த ஜெர்மன் லாங்குவேஜை எப்படி நீங்கள் கற்றுக்கலாம் சார்? நெடுஞ்செழியன் சார் ஏற்கனவே சொன்னாங்க, NPTEL உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. IIT மெட்ராஸ் ஃப்ரீ ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னாவே உங்களுக்கு NPTEL வரும். இல்லை சார், எனக்கு 1-on-1 இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் எனக்கு ஒத்து வரும் அப்படின்னா, சென்னையிலே மேக்ஸ் மில்லர் பவன் கோத்தே இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. கோத்தே இன்ஸ்டியூட், GOTHEINSTITUT. நம்ம அப்பல்லோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மேக்ஸ் மில்லர் பவனில் உங்களுக்கு கோத்தே இன்ஸ்டியூட்னு இருக்குது. அங்கே போயிட்டு இதை நீங்கள் கற்றுக்கலாம். சரி, இதுக்கு மட்டும்தான், நர்சிங்க்கு மட்டுமானா கிடையாது. இப்போ யூஜிஏ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும், அதுவும் ஃப்ரீ எஜுகேஷன் தான் போய் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் A1 லெவல், A1 A2 B1 வரை நீங்கள் முடிச்சிங்கன்னா டாப் யூனிவர்சிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கும். பிஜிக்கு இல்லை, யூஜிக்கே டாப் யூனிவர்சிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வருஷம் அப்ராடுக்கு MBBSக்கு போகிறாங்க. அது ரொம்ப நார்மலான இன்ஸ்டியூஷன்லாம் போகிறாங்க. கிர்கிஸ்தான், கசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். தயவு செஞ்சு அங்கெல்லாம் போகாதீங்க. ரைட். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து போகிறோன்னா இந்தியாவோட வல்லரசு நாடு எதுவோ அதை நோக்கி நீங்கள் போகணும். அப்போ தான் இங்கே ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனும் ஹெல்த்தோட ஸ்டாண்டர்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் ஜெர்மனிங்கிறது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஸோ அங்கே நீங்கள் போய்க்கலாம். இல்லை நான் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், இப்போ நான் சொல்கிறது ரொம்ப நான் டாப்பர் அப்படி நீங்கள் யாராவது கண்டிப்பாக இருப்பீங்க இந்த ரூம்லேயே. அது மாதிரி இருந்தீங்கன்னா நேஷ்னல், எனக்கு பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னா சிங்கப்பூரில் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அண்ட் நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த 2 யூனிவர்சிட்டி வந்து இருக்கிறதுலே ஃபேமஸ். நீங்கள் IITயும் NUS வந்து இருக்கிறதுலே ரொம்ப டாப்பாக இருக்கும். QS ரேங்கிங்கில் போய் பார்த்தீங்கன்னா டாப் 10ல் இருக்கும் இந்த NUSங்கிறது. NTUங்கிறது டாப் 15க்குள்ள வந்துடும். இதோட அப்ளிகேஷன் எப்போ முடியும்னா February 28, ஃபெப்ரவரி மந்த்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும் எவ்ரி இயர். நீங்கள் 12th படிக்கும்போது ஃபெப்ரவரி மந்த்துக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
டிஎன்இஏ கவுன்சிலிங் வருவோம். இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கை பொறுத்தவரை எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங், சிங்கிள் அப்ளிகேஷனில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இதில் எதுக்குமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. பட் ஒரு கோர்ஸை தவிர மரைன் இன்ஜினியரிங்க்கு மட்டும் நீங்கள் என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட அப்ளிகேஷன் நேற்றா முடிஞ்சு இப்போ மறுபடியும் 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, 28 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ அந்த ஐஎம்யூசிடி எக்ஸாம் எழுதுனா தான் நீங்கள் மரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ், இதை தவிர ஷிப் கேப்டன் ஆகுனா நாட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ், இது மாதிரி கோர்சஸ் வந்து படிக்க முடியும். இதை தவிர சார் ஷிப்லலாம் போய் ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை சார், எனக்கு டிராயிங் ஓரளவு நல்லா வரும் பிடிக்கும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நேவல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இப்போ எப்படி ஐஐடி மெட்ராஸில் நேவல் ஆர்கிடெக்சர் ஓஷன் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் எழுதி தான் போக முடியும். வேற விசாகப்பட்டினம் கேம்பஸில் இதே கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு ஐஎம்யூசிடி எக்ஸாம் எழுதுனா போதுமானது. ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக இது லாஸ்ட் இயர் வந்து அப்டேட்டு, இன்ஜினியரிங் படிக்க முடியுமா? எஸ், யூ கேன் ஆல்சோ ஸ்டடி இன்ஜினியரிங். எஸ், லாஸ்ட் இயர் தான் தமிழ்நாடு டோட்லேருந்து ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க. யூஸ்வலாகவே நம்ம இப்போ ஒரு 12th காமர்ஸ் முடித்தவன் இன்ஜினியரிங்கில் வரணுன்னா என்ன வழி? மறுபடியும் 12th முடிச்சு ஃபஸ்ட் இயர் டிப்ளமோலேருந்து ஆரம்பிக்கணும். ரைட். இல்லை அப்படின்னா மறுபடியும் வேறு வழியே இல்லை, ஃபஸ்ட் இயர் டிப்ளமோவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் லேட்ரல் என்ட்ரி மூலிமா போகணும். லாஸ்ட் இயர் தான் ஃபஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைரக்ட் செகண்ட் இயர் லேட்ரல் என்ட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். டிப்ளமோ நீங்கள் டைரக்ட் செகண்ட் இயர் லேட்ரல் என்ட்ரியில் டிப்ளமோ ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் லேட்ரல் என்ட்ரியில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ரைட். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து சரி, எல்லா இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், எந்த இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் படித்தாலும் சரி, வேலை கிடைக்கும் பொழுது உங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, உங்கள் ஸ்கில்லை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் 2 கோர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுது தான் ப்ரொமோஷன் இருக்கும். அது எந்தெந்த கோர்ஸ்னால் மரைன் இன்ஜினியரிங்கும் மைனிங் இன்ஜினியரிங்கும். இந்த 2 கோர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா காம்பிடென்சி பேஸ்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஷிப்பில் வந்து ஒரு ஆஃபீஸராக இருந்தேன் அப்படின்னா, இப்போ ஆஃபீஸர்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம் எழுதுன்னு தேவையில்லை. படித்து முடிச்சோன்னா நான் ஜூனியர் இன்ஜினியராக தான் போவேன், டேரெக்டாக சீஃப் இன்ஜினியர் ஆக முடியாது. ஜூனியர் இன்ஜினியராக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கப்பலுக்கு செயிலிங் போகணும். மறுபடியும் நான் காம்பிடென்சி பேஸ்ட் எக்ஸாம் எழுதுவேன். அது பாஸ் பண்ணால் தான் 4th இன்ஜினியர் ஆவேன். 4th இன்ஜினியராக இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் செயிலிங் போனோன்னா 3rd இன்ஜினியர் மட்டும் எக்ஸாம் இல்லாமல் ப்ரொமோஷன் வரும். 3rd இன்ஜினியர் மட்டும். மறுபடியும் 3rdலேருந்து 2nd இன்ஜினியர் ஆகிறதுக்கும் மறுபடியும் எக்ஸாம், 2ndலேருந்து சீஃப் இன்ஜினியர் ஆகிறதுக்கும் எக்ஸாம். இதே மாதிரி தான் ஷிப் கேப்டனுக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கப்பலுக்கு போவீங்க, கப்பலுக்கு போயிட்டு ஒரு 12 மாதம் இல்லைனா 18 மாதம் ட்ரைனிங் எடுப்பீங்க. ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சோன்னா மறுபடியும் எக்ஸாம், செகண்ட் மேட் லைசன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செகண்ட் மேட் லைசன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா 3rd ஆஃபீஸர் ஆவாங்க. அவங்களுக்கு 1.5 lakhsலேருந்து ஒரு 2 lakhs வரை சேலரி இருக்கும். அப்புறம் இந்த செகண்ட் மேட் எக்ஸாம்லேருந்து நீங்கள் செகண்ட் ஆஃபீஸராக நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்க. அதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. செகண்ட் ஆஃபீஸர்லேருந்து சீஃப் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு சீஃப் மெட் ஃபேஸ் 1 எக்ஸாம், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை சீஃப் மெட் ஃபேஸ் 2 எக்ஸாம். இது எழுதி முடிச்சோன்னா நீங்கள் சீஃப் ஆஃபீஸர் ஆவீங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் லைசன்ஸ் ஷிப் கேப்டன் சொல்லுவோம்ல, அந்த லைசன்ஸ் எக்ஸாமுக்கு மறுபடியும் கப்பலுக்கு ட்ரைனிங் போவீங்க, ஒரு செயிலிங் போவீங்க. செயிலிங் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் ஆக முடியும். ரைட். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து மரைன் ஃபீல்டுக்கும் தென் வேறு எந்த ஃபீல்டுக்குன்னா மைனிங் இன்ஜினியரிங். இப்போ மைனிங் இன்ஜினியரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய கோர்ஸு. தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் ஒரே ஒரு இன்ஸ்டியூஷன் தான் இருக்குது, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் மட்டும்தான் இருக்குது. 30 சீட்டு தான் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து எந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடிலேயோ என்ஐடிலேயோ வேறு எந்த இன்ஸ்டியூஷன்லையும் இல்லை. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லையா அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் உள்ள கேரளாலையும் இல்லை, பாண்டிச்சேரியிலையும் இல்லை. 30 சீட்டு தான் இங்கே இருக்குது. இதை தவிர டிப்ளமோவில் நம்ம என்எல்சி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட சேர்ந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 60 சீட்ஸ் வந்து டிப்ளமோ சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசர் இப்போதைக்கு என்னென்ன நீ பண்ணலாம். அந்த மிஸ்டர் கவின் கேவி ஸ்கூல் ஆவடி அவர் ஒரு டவுட்ஸ் கேட்டிருந்தார், என்னென்ன நான் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து ஐஐடியில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி இஸ் ஆஃபரிங் சம் 6 என்ட்ரி சேனல்ஸ் இருக்குது. ஐஐடியில் நம்ம அட்மிஷன் வாங்குறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது டிசைன். சார் காலையில் நம்ம ரமேஷ் பிரபா சார் ஒன்று சொன்னாங்க, டிசைன் யூசிடி எக்ஸாம் எழுதி இந்தியாவில் ஒரு 5 ஐஐடியில் அவங்களுக்கு வந்து டிசைன் கோர்ஸ் இருக்குது. ஒரு 225 சீட்ஸ் வந்து டிசைன் இருக்குது. ரைட். சரி, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி 5 ஐஐடிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய 23 ஐஐடிஸில் 5 ஐஐடிஸ் தேர் ஆஃபரிங் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ், பிஎஸ்சி பிஎட் கோர்ஸ். ரைட். இந்த பிஎஸ்சி பிஎட் கோர்ஸ்க்கு என்சிஇடின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அது முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ என்ன சார் மிச்சம் இருக்குது? யாரெல்லாம் இங்கே ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். ஐஐடி மெட்ராஸில் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது.
ரைட். அதுக்கப்புறம் பிஎஸ் கெமிஸ்ட்ரி, இது லாஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 2 கோர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 2ஐயும் சேர்த்து 56 சீட்ஸ் இருக்குது டோட்டலாக. இதுக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு மே மந்த் உங்களுக்கு வந்து முடிய போகுது, மே 10th அன்னைக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதை தவிர ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் பயாலஜி மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஐஐடி கவுஹாட்டியில் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. அதோட அப்ளிகேஷன் ஏப்ரல் 30 முடிய போகுது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதை தவிர இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை வச்சு எங்கே சேரலாம் அப்படின்னா ஐசர் போபால் அப்படின்னு ஒரு கேம்பஸ் இருக்குது. சரிங்களா, போபாலில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் போபால். அங்கே இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல், டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த கோர்சஸ்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இஸ்லாமிய சமுதாய மாணவர்களுக்காக நான் ஒரு 2 பல்கலைக்கழகம் சொல்கிறேன், தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா. ஜாமியா மில்லியா இஸ்லாமியா அப்படின்னு நியூ டெல்லியில் ஒன்று இருக்குது. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி. இந்த 2 யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% இடங்கள் வந்து இஸ்லாமிய சமுதாய மாணவர்களுக்குன்னே இருக்கும். ரைட். ஸோ இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் இங்கே எழுதியிருக்கீங்களோ இந்த 30ஆம் தேதி அப்ளிகேஷன் முடிய போது உங்களோட ஜேஇ மார்க்ஸ் வச்சு இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுருங்க. ரைட். ஜாமியா மில்லியா இஸ்லாமியாக்கு. அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டிக்கு இட் இஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். இப்போ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் மிச்சம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு மாணவர் யார் அந்த அங்கே தான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டான், கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கான். வேறு என்னென்னலாம் ஃப்ரீ எஜுகேஷன் எப்படி நிறைய ஃபவுண்டேஷன் தே ஆர் ஆஃபரிங் ஸோ மெனி ஸ்காலர்ஷிப் லைக் ஆனந்தம் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், மாற்றம் ஃபவுண்டேஷன், அகரம் ஃபவுண்டேஷன், இது மாதிரி நிறைய இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புவர் சில்ட்ரன்ஸ்க்குன்னு, அதே மாதிரி இல்லை அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, சில பேருக்கு ஒரு பேரண்ட் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மே 23 வந்து லாஸ்ட் டேட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மே 23 வந்து லாஸ்ட் டேட்டு. இதை தவிர இப்போ என்னென்ன அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு, இதெல்லாம் டெட்லைனில் இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் வர ப்ரைவேட்டில் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருந்துச்சு. ரைட் நோ இட் காட் மர்ஜ்டு வித் சிவ்நாடார் யூனிவர்சிட்டி. அதில் சேரணும் அப்படின்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். சரிங்களா, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடுங்க. இது தவிர நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, யாருக்கெல்லாம் கப்பலில் போய் மரைன் இன்ஜினியர் ஆகணும், ஓகே, நீங்கள் மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, வெரி இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். நார்மல் மெடிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது, டிஜி ஷிப்பிங் மெடிக்கல் ஃபிட்னஸ், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அப்ரூவ்டு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2026 படி உங்களோட ஏஜ் மினிமம் ஏஜ் 17 இயர்ஸாக இருக்கணும். சார், இப்போ ரீசெண்டாக ஒரு கேர்ள் 16 வயசு 11 மாதம் 18 நாள் அந்த பொண்ணுக்கு அப்ளை பண்ணும்போது, ஸோ ஷீ இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தட். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் வந்து மினிமம் 17 இயர்ஸ் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது, அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது இருக்கணும். அதே மாதிரி ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த நாட்டிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு வருஷத்துக்கு 2 தடவை அட்மிஷன் நடக்கும். ஓகே, ஆகஸ்ட் பேட்ச், இன்னொன்று ஃபெப்ரவரி பேட்ச். இதில் மட்டும் தான் நல்லா கேட்டுக்கோங்க, வேலை வாங்கிக்கிட்டு படிக்கலாம். 12th முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலை வாங்குகிறோம். இதெல்லாம் வேலை கொடுத்து படிக்க வைப்பாங்க, ஃப்ரீயாக படிக்க வைப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டிஏல படிக்க வைப்பாங்க. ரைட். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் போக முடியும். யூபிஎஸ்சி நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே பிரதானமாக தெரிஞ்சது சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இதை தவிர இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம் தான் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம். ரைட். அது வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். 19.5 இயர்ஸ் வரை அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத முடியும். ரைட். இது ஒன்று. 2வது ஜேஇ மெயின்ஸில் நான் நல்ல மார்க் வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு நீங்கள் இந்தியன் நேவியில் இன்ஜினியராக போகணுன்னா நீங்கள் இந்தியன் நேவி, இந்தியன் நேவல் அகாடமி ஏலிமலா, அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். அதுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. 3வது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் பற்றி தம்பி கேட்டிருந்தாரு. நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எம்சிசி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். mcc.nic.inல போயிட்டு நீங்கள் ஏஎஃப்எம்சியில் நீங்கள் சேர விருப்பமா அப்படின்னு கேட்பாங்க. எஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இதாக ஃபாலோ ஆகும். ரைட். பெண்களுக்குன்னு ஒரு சிறப்பு படை வந்து இந்தியன் ஆர்மியில் இருக்குது, மிலிட்ரி நர்சிங் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 220 பேர் எடுப்பாங்க. முழுக்க ஃப்ரீ எஜுகேஷன். நீங்கள் ஆஃபீஸராக போகிறது, ஒரு அதிகாரியாக போகிறது. ரைட். ஏன்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் ஒரு காம்பேட் ஆப்ரேஷன் சண்டை போடுறவங்கள தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, வெட்டினரி பீப்புள் இருப்பாங்க, இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த படைப்பிரிவு வந்து மிலிட்ரி நர்சிங் சர்வீசஸ். ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிலானி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டியூஷன், ரொம்ப ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன். அதோட ஃபேஸ் 2 எக்ஸாமோட அப்ளிகேஷன் கம்மிங் 2nd, அதாவது May 2 அன்றைக்கி முடிய போகுது. அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கோர்சஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எய்ம்ஸோட பேராமெடிக்கல் அண்ட் எய்ம்ஸ் நர்சிங்கோட அப்ளிகேஷன் கம்மிங் 10th அன்னைக்கு முடியுது. அதுக்கப்புறம் சார் சொல்லிட்டு இருந்தாங்க ஐஏஎம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஐஏஎம்ங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன். ரைட். நம்ம
இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப இன்டலெக்சுவல்ஸ்லாம் கடைசியில் ஐஐடி இல்லைனா ஐஏஎம் இங்கே தான் படிச்சிருவோம். இப்போ சார்லாம் வந்து ஐஐடியில் ப்ரொஃபஸராகவே இருக்காங்க. சார் இதுக்கடுத்து பேச போகிறாங்க. சார் அவர் கொடுக்குற ஒரு டேட்டாவும் பயங்கரமான டேட்டாவாக இருக்கும், எடுத்துக்கோங்க. நீங்களும் சார் மாதிரி ஒரு ஐஐடினா இல்லைனா ஒரு ஐஏஎம்மில் போய் படிக்கணும்னா இப்போ உங்களுக்கு லாஸ்ட் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஐஏஎம்மில் படிக்கிறதுக்கு ஜிப்மேட் அப்படின்னு ஒரு எக்ஸாம், ஜாயிண்ட் இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஓகே, ப்ரோக்ராம் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுவும் 10th அன்னைக்கு முடிய போகுது. தமிழ்நாட்டில் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. எப்படி வந்து ஒரு சிஎஸ் மேக்ஸ் குரூப்புக்கு ஒரு இன்ஜினியரிங் படித்தா கண்டிப்பாக ஓரளவு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்புக்கு எக்கனாமிக்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் எக்கனாமிக்ஸ் யூஜி படிக்கிறதுக்கு இந்தியாவில் நம்பர் 1 இன்ஸ்டியூஷன் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ரெண்டாவது எதுனா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கோட்டூர்புரமில் இருக்குது. 80 சீட்ஸாக, அந்த 80 சீட்ஸில் 28 சீட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு இருக்குது. அதோட அப்ளிகேஷன் 11th அன்னைக்கு முடிய போகுது, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி. இப்போ இந்தியாவில் தெற்காசிய கூட்டமைப்பு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சார்க் நேஷன்ஸ் அப்படின்னு. ஆனால் அவங்களே ஒரு யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது, ரைட். ஸோ அதோட எக்ஸாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஜெய் மார்க் யாரெல்லாம் ஓரளவு நல்லா வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் தனியாக அப்ளிகேஷன் போடணும். அது 20th அன்னைக்கு முடியுது, ஓகே, May 20th அன்னைக்கு முடியுது, ரைட். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏஐ பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ இன்றைக்கி காலையில் வந்து ஒரு அப்டேட், எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டு. ஸ்வயம் ப்ளஸ், நம்ம ஐஐடி மெட்ராஸில் ஸ்வயம் ப்ளஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு ஒரு 3 ஏஐ கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 500 rupees தான் ஃபீஸு, ஓகே. ஏஐ ஃபார் இன்ஜினியர்ஸ், ஏஐ ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. May 10th வந்து லாஸ்ட் டேட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. ஸ்வயம் ப்ளஸ் அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்வயம் ப்ளஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபேஷன் டிசைன் பற்றி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஃபேஷன் டிசைன் வந்து நீங்கள் எங்கே வேணால் படிக்கலாம் சார், என்னால் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்ட் சர்தாக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி இன்கம், ரைட். சரி, இப்போ நிஃப்ட் எக்ஸாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, இதோட ஸ்டேஜ் 2 எக்ஸாமே நாளைக்கு நடக்குது. இப்போ நான் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் ஓரளவு இருக்கா அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூரில் பீலமேடில் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குமா, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை தவிர கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 5 years இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் அண்ட் மெர்ச்சன்டைசிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. 30 சீட்டு தான். ஸோ நீங்கள் அந்த இதில் அட்மிஷன் வாங்கிட்டு உங்களால் ஒருவேளை ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது, நீங்கள் இது மாதிரி நல்ல ஃபவுண்டேஷன், மாற்றம் ஃபவுண்டேஷன் மாதிரி இது மாதிரி நிறைய சில ஃபவுண்டேஷன்லாம் நீங்கள் அணுகலாம். அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, ரைட். சேது பாஸ்கரா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு நான் ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்கிறேம்மா. யூஜியில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இந்த கோர்ஸ் இல்லை, ப்ரைவேட்டில் ஓரளவு ஒரு மாணிக்கம் ராமசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு மதுரையில் நம்ம தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அவங்களோட தியாகராஜர் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இருக்குமா யூஜி. அதை நீங்கள் அங்கே படிச்சுட்டு மாஸ்டர்ஸாக ஐஏஎம் விசாகப்பட்டினமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா, ரைட். அடுத்து பப்ளிக் சர்வீஸ், சிவில் சர்வீஸ் எக்ஸாம். எப்போவுமே எல்லாருக்குமே நமக்கு ஒரு பெரிய கிரேஸே என்னென்னா சிவில் சர்வெண்ட்டாக ஆகணும், அதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும். இது தமிழகத்தில் இந்த ஆண்டு 56 மாணவர்களும் அதுக்கு முந்தின ஆண்டு வந்து ஒரு 57 மாணவர்களும் செலக்ட் ஆயிருந்தாங்க. நானும் அதில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இது கொடுத்துருப்பார். 22 வயசு ஒரு பையன் ஃப்ரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் படிச்சுட்டு அவர் வந்திருக்கார். ஸோ நீங்களும் ஒரு 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 கோர்ஸ் படிச்சுட்டு நான் இம்மீடியட்டாக நான் உள்ள சர்வீஸ்க்குள்ளே வரணும், என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கொடைக்கானலில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. அங்கே பிஏ பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸோட சிலபஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட சிலபஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் இதுக்குன்னே தனியாக உட்காந்து படிக்கணும்னு மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லட்சக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட். இல்லை சார், கொஞ்சம் என்னால் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎம் சம்பல்பூர், இதோட அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. பட் வருங்காலங்களில் இப்போ இருக்கக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஐஏஎம் சம்பல்பூரில் பிஎஸ் பப்ளிக் பாலிசி அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஐபி மேட் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும், ஓகே. அடுத்து ஜோஷா சிசாட் கவுன்சிலிங் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ஜெய் அட்வான்ஸோட அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் வெறும் 62,800 சீட்டு தான் இருக்குது. இதில் ஃபீமேலுக்கு ஒரு 20% சீட்டு போயிடும். இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐஐடியில் ஒரு 23 ஐஐடியில் சேர்த்தே 18,160 சீட்டு தான் இருக்குது. என்ஐடிஸில் ஒரு 24,000 சீட்டு தான் இருக்குது. எல்லா ஐஐடியும் டாப்பாக கிடையாது, எல்லா என்ஐடியும் டாப்பாக கிடையாது.
சரி எவ்வளோ மார்க் எடுத்தால் ஜோஷா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோஷா கவுன்சிலிங்க்குன்னு எலிஜிபிலிட்டி கிடையாது. அதாவது இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் ஜோஷா கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியுங்கிறது மெயின்ஸில். பட் ஐஐடியில் போய் அட்மிஷன் வாங்கணும்னா ஜேஇ அட்வான்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜேஇ அட்வான்ஸ் நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்க, எல்லாருனாலையும் அது முடியாது, ரைட்? கிடச்சிருந்துச்சுன்னா இந்தியாவில் உள்ள நல்ல ஐடியில் கிடச்சா எடுங்க. அப்படி இல்லையா என்ஐடிஸில் நல்ல என்ஐடி பாருங்கள். ஒருவேளை நல்ல என்ஐடியும் கிடைக்கலையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் அதுவும் கிடைக்கல கவர்மெண்ட் எய்டட் பாருங்கள். அதுவும் கிடைக்கலையா ப்ரைவேட். இந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மார்க்கெட், ரைட்? நிறைய பேர் கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்னையில் இந்த காலேஜ், கோயம்புத்தூரில் அந்த காலேஜ், இது எல்லாமே அந்தந்த காலேஜில் கமிஷனை வாங்கிக்கிட்டு ரேங்கிங் வேறு போடுவாங்க, ரைட்? யூ ஷுட் நாட் பிலீவ் திஸ் கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். இட் இஸ் அ ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட், ரைட்? நீங்கள் எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது, ரைட்? என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கோட அந்த பட்டியல் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 10 இயர்ஸோட டேட்டா இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக அந்த காலேஜ் இருக்கா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் தீர்வு காண்றது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தனிநபர் சொல்கிறாங்க அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பிலீவ் பண்ணவே கூடாது, ரைட்? எந்தெந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் இல்லைனா எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னா அது நல்ல காலேஜே கிடையாது. ஏதாவது ஒரு காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி எங்கள் காலேஜில் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல காலேஜே கிடையாது. நல்ல காலேஜ்லேருந்து ஃபோன் காலே வராது. இப்போ ஐஐடி மெட்ராஸில் சார் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ்லேருந்து இங்கே யாராவது ஒரு ஆளுக்கு எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு சேர சொல்லி, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆளுக்கும் வராது. ஏன்னா அந்த இன்ஸ்டியூஷன் அது மாதிரி இன்ஸ்டியூஷன், அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அது இன்ஸ்டியூஷன் எதனால் ஃபேமஸ்ஸு? அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸ் போய் சேர்றதுனால கிடையவே கிடையாது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நெடுஞ்செழியன் சார் சொன்னாங்களே, அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸாக இருப்பாங்க. அதனால தான் அந்த இன்ஸ்டியூஷன் பெருசு. ஏன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரொஃபஸர்னால மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்டை வந்து உருவாக்க முடியும், ரைட்? ஸோ நீங்களும் ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் சேரணுங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள். நான் ஸ்காலர்ஷிப்பை பற்றி சொல்லிடுறேங்க சார், முடிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துறேங்க சார். ஏன்னா உங்களோட தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு வந்து ஒரு 2 வெப்சைட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரொஃபஸர் இஸ் அ வெரி சீனியர் ப்ரொஃபஸர். சாரோட ஸ்பீச் எல்லோரும் கேட்டுட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு சார்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் யார்கிட்ட இருந்தாலும் கேளுங்க, ரைட்? நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப், அதாவது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகே? அதில் போய்ட்டு நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா scholarships.gov.in அந்த வெப்சைட், scholarships.gov.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது, இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ், நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து தே ஆர் ஆஃபரிங் சிஎஸ்ஆர் ஸ்காலர்ஷிப்ஸ், ரைட்? அது வந்து ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், buddy4study.com, buddy4study.com. சரி சார், நான் பேங்க் லோன், எஜுகேஷன் லோன் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, வெப்சைட்டு பிஎம் வித்யாலக்ஷ்மி. முன்னாடி வெறும் வித்யாலக்ஷ்மின்னு இருந்துச்சு, இப்போ பிரைம் மினிஸ்டர் அதாவது பிஎம் வித்யாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு பேங்க் லோனுக்கு எலிஜிபிலிட்டி இருந்து உங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்கலைன்னா யூ நீட் டு அப்ரோச் லீட் பேங்க் மேனேஜர் அவங்கள வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஐஐடி, என்ஐடி, IIIT, GFT இது மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு 2 விதமான ஒரு பேங்க் லோன், சில பேங்க் லோன் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஐ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஸ்பிஐ ஸ்காலர் லோன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு கொலாட்ரலே இல்லாமல், நெடுஞ்செழியன் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்களே, வித்தவுட் கொலாட்ரல் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. நல்ல இன்ஸ்டியூஷன் நீங்கள் அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா. இல்லைனா கனரா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வித்யா துரந்த் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Chennai Samartha Group of Institutions, over 31,651 students placed so far, and the only college in India to win gold at the 124-year-old Culinary Olympics. Vinayaka Mission Salem campusல் 2026-27 ஆண்டுக்கான அட்மிஷன் ஆரம்பம். இப்போதே அழையுங்கள் 1800 2929.